ஆண்டவரும் ரட்சகரும் அன்புதவியும் ஆகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதின எபேசு சபையில இருக்கிற அந்த சபைக்கு எழுதின நிருபம் எபேசியர் 4 அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 5 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எபேசியர் 4:32 5:1-2 பார்ப்போம். பக்கம் 267. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மேசியாவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி மேசியா நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? வர்த்தகம், கமர்ஷியல் சிட்டி. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு விக்கிரகம் நிறைந்தது, தியானாலயம் இருக்கிற கோயில். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாக்குறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் இருக்குல்ல, அது எபேசு பட்டணம், சபையில பட்டணம். வேற யாரும் சொன்னாங்க விசேஷம்? ஏதென்ஸ் பட்டணம் தானே விக்கிரகங்கள் நிறைய நிறைந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்ல பாக்குறோம். அத்தான பட்டணம் இருந்தது, பட் எபேசுல நிறைய தியானாலே பெரியவள்னு கோவில் பரிசாரின் அப்போஸ்தலர் வாசிக்கிறோமே, ஞாபகம் இல்லையா? அப்போஸ்தலர் 19 27 24 இருந்து பாருங்க. பக்கம் 191 26 வரைக்கும். எப்படி என்றால், தெமோத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். அடுத்த 27. இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதுமல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவமும் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றான். 28. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலை பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். அப்போ எபேசு பட்டணம் அது ரொம்ப ஃபேமஸ். இப்படிப்பட்ட பட்டணத்துல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களுக்கு எழுதுறாரு. இந்த பட்டணத்தை சபைக்கு எழுதுறப்ப முக்கியமா இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ போதகங்கள்ல இந்த 6 அதிகாரம் முக்கியமான ஒரு இது சொல்லுவாங்க. என்னது? வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டுன்னு. ஏன்னா இந்த எபேசு பட்டணத்தை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட பின்னணியில இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்ல இன்னும் சில காரியங்கள் காணப்பட்டது.
அதெல்லாம் சுத்திகரிக்கிறதுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் இந்த காரியத்தை இங்க பேசுறார். எப்படி சொல்றாருன்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் இருந்து போட்டு 5வது என்ன சொல்றாரு? தேவனை பின்பற்றுவர்களாகி. நம்ம யாரை பின்பற்றணும்? யாஷுவா மெஸ்ஸியாவை. ஆண்டவரை பின்பற்றணும். எப்படி தெரியும்? ஏன்னா அவர் சொன்னாரு எனக்கு. 1 அவரை கொரிந்தியர் அல்லாமல் பிதா கிட்ட யாரும் போக முடியாதே. அவரை அல்லாமல் பிதா கிட்ட யாரும் போக முடியாதே. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என் பாடுகளை எடுத்துக்கொண்டு என் பின்னே 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். அவரோட அடிச்சுவடுகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. வாசிங்க. 1 பேதுரு 2:21. இதற்காகவே பக்கம் 319. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் மேசியாவும் எதற்காக அவருடைய அடிச்சுவலை மாதிரி வாசிங்க. ஏனெனில் மேசியாவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்ப நம்ம யாரை பின்பற்றணும்? மேசியா, ஆண்டவராகிய யாஷாவை பின்பற்றணும். 1 கொரிந்தியர் 11:1 பாருங்க. பக்கம் 219. சாரி, 1 கொரிந்தியர் 11:1. பக்கம் 237. நான் மேசியாவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் எடுங்க. இங்க 11வது வசனமா 12வது வசனமா பாருங்க. கலாத்தியர் சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பக்கம் 261. சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. சரி, அப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க எபேசு பண்ணத்துக்கு எதிர்ப்ப என்ன எழுதுறாரு? தேவனை பின்பற்றுவர்களாகுங்கள். எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல நம்ம கிறிஸ்துவ மாடு அடிச்சுவிடு அதெல்லாம் ஏன் நீங்க எல்லாம் சொன்னீங்க. நானே வழியும் சித்தனமே ஜீவனமா இருக்கேன், நான் 2 ஒருவனும் பிதாவடையான். அதெல்லாம் ரைட்டு. இன்னொன்னு கூட முக்கியமான வசனம் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். யோவான் 8:12. யோவான் 8:12 உங்கள்ட்ட எதிர்பார்த்தேன். மறுபடியும் யாஷுவா மெஸ்ஸியா ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்ப இவரை பின்பற்றுறது எதுக்காக? ஜீவ ஒளியை அடையணுன்றதுக்காக தான். அப்ப எல்லா இடத்துலயும் நம்ம கொடுத்த கால் என்ன? ஆண்டவராகி யாஷுவா மெஸ்ஸியாவை பின்பற்றணும். ஆனா இங்க பவுலை கொண்டு என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனை பின்பற்றவர்களாகி. ஏன் அப்படி? இது என்ன விசேஷம்? ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும். தேவனுடைய வழியா இவர் தானே அவர்கிட்ட போய் சேரணும்னா இவர் தானே வழி. இல்ல தேவனை பின்பற்றுவர்கள்ன்றாரு. இவரு தேவனை பின்பற்றினாரா தொட்டு நம்மளும் அவரை பின்பற்றலாம். இல்ல எல்லா இடத்துலயும் கிறிஸ்துவைன்னு போட்டு இங்க தேவனை பின்பற்றுவன்னு சொல்ற ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நான் அதுக்காகவா? வெரி குட், தேங்க்யூ. வேற ஏதானோ? பிரதீப். அங்கிள் இப்பதான் ஜாயின் பண்ணேன். எபேசியர் 5:1.
தேவன் அவருடைய குமாரனையே கொடுத்தாரே நமக்காக, அது போல Titus, பிரியமான பிள்ளைகள்னு போட்டிருக்காரு இல்லையா? பிள்ளைகள்னா தேவன் தானே அப்பா. Anitas, Angela sister, ஜபகணி sister எல்லாம் சொல்லலாமே. எல்லாரும் 2-3 பேர் தான் சொல்றீங்க. ஆஷா சிஸ்டர் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லிடுவோம் பிரதர். ஒண்ணும் தெரியலையே, தெரிஞ்சாதான் என்ன சொல்லுவேன். என்ன கேள்விங்கள் இப்பதான் இல்ல, ஆக்சுவலா அங்கே சொல்லிட்டார்ல பிரதர், பிரியமான பிள்ளைகளை போல அப்படின்னா வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு பிரியமான பிள்ளை இல்லையா? இல்லை, தேவனை பிரியமாய். பிரதீப் கேள்வி என்னன்னா, எபேசியர் 5:1 நீங்க தேவனை பின்பற்றுவதாக சொல்றது பொதுவா we are called upon to follow the footprints of Christ, his holy son. தேவனுடைய குமாரனை பின்பற்றும்படியாக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்குது. ஆனா இந்த ஒரு இடத்துல தேவன் பவுலை கொண்டு இதை எழுதுறாரு, தேவனை பின்பற்ற. அப்ப ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, தேவ வார்த்தை தப்பா இருக்காது. எபிரேயர் 5:1 வந்து ஹை பிரீஸ்ட் பத்தி இருக்கலாங்க. எபிரேயர் 5:1 சொன்னீங்க. எபிரேயர் இல்ல, எபேசியர். எபிஷியன்ஸ். Therefore be imitators of God as dear children. சரி. அது ஏன் அது? சரி, ஏன்னா அவருடைய சாயல்ல நம்மள படிச்சார்ல, உண்மையாவே அவருடைய அவருடைய சாயல நம்ம படிச்சாரு. நான் பரிசுத்தராக நீங்கள் நினைக்கிற பரிசுத்தராக நடந்து கொள்ளுங்கள். இல்ல, அவருடைய சாயல நம்ம படிச்சாரு. நம்மள தேவன் அவர் சாயல படிச்சாரு. நம் சாயலாக தான் சொல்றாரு. ஆதியாகமம் 5 அதிகாரம் 2 3 பாருங்க. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். சிருஷ்டித்த நாளே மனுஷன் என்று பெயரிட்டார். ரைட். அவளை எப்படி சிருஷ்டித்தார்? ஆணு பெண்ணுமாக சிருஷ்டித்தார். தமது சாயலும் தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். ரைட். இப்ப 3 ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். எப்படி அந்த ஆதாம் எப்படி 130 வயதான எப்படி இருந்தான்? தேவ சாயலுக்கு இழந்து போயிட்டான். அவன் பாவ சாயலா மாறிட்டான். அவன் பாவமும் மாறிட்டான். பாவ சாயல பாவமா மாறிட்டான். அப்போ அவன் சாயல்ல வந்தவங்க அப்ப தேவ சாயல் இழந்து போன சேர்த்து தான் நம்மளா வரும். அப்ப நம்ம எல்லாம் எப்படி அந்த தேவ சாயல இழந்து போயிட்டோம். அப்ப இழந்து போன ஒரு மனிதனுடைய சாயல தான், தேவ சாயல் இழந்து போன ஒரு மனிதனுடைய சாயல தான் வம்சப்படியா வந்துட்டு இருக்கோம். ஆதாம் முத்தன் தான், ஆதாமும் ஏவாளும் தான் தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டார். இல்ல, நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது தேவ புத்திரர்களா மாறுறோம்ல. நம்ம அவருடைய ஆவியை கொண்டதுனால அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவீகாரத்தை பெறனால இங்க பவுல் எழுதுறது வந்து மறுபடி பிறந்தவங்களுக்கு எழுதுறாரு. அதனால அப்படி எழுதுறாரு, be imitators of God as dear children of God. நம்ம மறுபிறப்பு அடைகிறோம்ல கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது. அப்ப நம்ம அவருடைய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெறறனால தேவனுடைய பிள்ளைகளா அந்த பழைய சாயலுக்கு வரோம்ல. இன்னும் நம்ம வந்து பாடியில நம்ம இன்னும் மாறல. ஒரு நிமிஷம் நம்ம புத்திரத்தை அடைந்து நம்ம அவருடைய சாயல மாறல, இன்னும் ஃபுல்லா மாறல. பட் we are in the process. இல்ல, எந்த சாயல? ரோமர் 8:29 என்ன சொல்லுது? நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற் பேரானாய் இருக்கிறார். யாரை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. ரோமன்ஸ் 8:29. 216 ரீட் பண்ணவா பிரதர்? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போ நம்மள எல்லாம் என்ன பண்ணாரு? குமாரனுடைய சாயலுக்கு தான் மாத்துறாரு. அதனாலதான் ரகசிய வருகையில நம்ம என்ன ஆகும்? 1 யோவான்
ஒன்னு யோவான் 5ஆம் அதிகாரம், மூணாவது அதிகாரம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் இனி 2வது எப்படி வசனம் இருக்கும்? பாருங்க. பக்கம் 1 யோவான் 327. 2வது வசனம். 327. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப யாருக்கு ஒப்பா இருப்போம்? அவருடைய குமாரனுடைய மேசியாவுக்கு. சாயலாகி ஆண்டவராக இயேசுவின் சாயலுக்கு தான் ஒப்பா இருக்கிறோம். ம். பாட்டு பாடுறது தேவ சாயல் ஆக மாறி. தப்பு கிடையாது, தப்பு அது. மாற முடியும், அது ஒரு நாள் உண்டு. கிறிஸ்து சாயலா தான் நம்ம குமாரனுடைய சாயலா மாத்தி முதற் பலனா கொண்டு போய் பிதா முன்பாக நிறுத்தப்படுறாரு. அது எப்படி? அன்பில் பரிசுத்தமுள்ளவன் குற்றமற்ற குணமாய் இருப்பதற்கு. அப்ப அது கண்டிக்கப்படாதவர்களாய் என்று சொல்றார் கொலைசையில் எழுதுறப்ப. அப்ப அந்த சாயலுக்கு தன்னுடைய குமாரன் சாயல் ஒப்பா மாத்திட்டா, அது பிறகு எந்த குமாரனை கொண்டு நம்மளை சிருஷ்டித்தாரோ அந்த குமாரனை கொண்டு நம்மள என்ன பண்றாரு? அவருடைய சாயல் ஒப்பா பருவப்படுத்துறாரு. ஒரே முந்தின ஆதாம தான் உண்டாக்கினாரு. இழந்து போனதுனால திரும்ப குமாரனுடைய சாயல். சரி பிரதீப், இதை கிளியர் டு யூ? ஆனா அங்கிள் அதுதான் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறிடுறோம்ல. நம்ம when we are born again, we become the children of அதனாலதான் பவுல் அங்க சொல்றாரு எபிசியன்ஸ் 5:12 என்னன்ட்டு, therefore beloved, like beloved children of God, be imitators of God as dear children. இல்ல எல்லா இடத்துலயும் கிரைஸ்ட் போட்டப்ப இந்த இடத்துல மாத்திரம் தேவன் போட்டுக்காரு. அதோட விசேஷம் என்னன்ற? ஓகே, எதுக்கு தேவனை இமிடேட் பண்ணு கேக்குறீங்களா? ஓகே 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 நான் நினைச்சேன் எம்பசிஸ் வாஸ் ஆன் ஏன் சில்ட்ரன் நீங்க எழுதுறாரு. ஓகே 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 போல தானே போட்டிருக்கு பிரதர். பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு. அது புல் ஸ்டாப் வைக்கலையே, அது அடுத்த கண்டினியூஷன் ஆகுது. வெரி குட். ஆசாஸ்திரம் கொஞ்சம் அப்படியே மறைவா கொடுத்தாங்க. இன்னும் சரியா அதான் பிரியமான பிள்ளைகளை போல அப்படின்னா மேசியாவை. இல்ல ஆசாஸ்திரம் 2வது வசனத்தோட கொஞ்சம் அப்படி பிணைச்சு தொட்டுட்டு போயிட்டாங்க. பின்பற்றவர்களாகி மேசியா நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாக பலியா ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. இப்போ 4:32 5:2 ஒன்னா சேர்த்து பாருங்க. அங்க ஒரு மறைமுகா ஒரு காரியம் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அதே போல அவர் 32வது 2வது கொஞ்சம் அப்படியே கம்பைன் பண்ணி பாருங்க தயவு செய்து. இதுதான் பைபிள் ஸ்டடி, இப்படிதான் நம்ம பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். ஒருவருக்கொரு தயவாயும் மனவருக்குமாயும் இருந்து மேசியாவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள். இங்க மேசியா நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்காகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்து போல நீங்கள் அன்பு நடந்து கொள்ளுங்கள். 2 வசனத்தை அப்படியே கம்பைன் பண்ணுங்க. அவருடைய மகத்துவத்தை உணர முடியும். சுத்தமா இருந்தாதான் தேவனுக்கு பலி கொடுக்க முடியும். அந்த இதை இங்க சொல்றாரு, அன்பிலே மன்னித்து பரிசுத்தமா இருந்து. தேவன் அன்பாக இருக்கிறார் அங்கிள். அந்த அன்பு தான் இங்க இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட்னு சொல்றது வந்து அந்த லவ் தான் குறிக்குது. பிகாஸ் காட் இஸ் லவ். ஒரு பலியா கொடுத்ததுனாலதான் நமக்கு மன்னிப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட. வெரி குட், காட் பிளஸ் யூ. அதாவது தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அவர் பலியா ஒப்பு கொடுத்தார். தேவன் நமக்கு மன்னிக்கிறது எப்படி மன்னிக்கிறாரு? குமாரனுக்குள்ள குமாரனை கொடுத்து மன்னிக்கிறார். குமாரனை கொடுத்தனால்தான் மன்னிக்கிறார். குமாரனை கொடுக்கலாம் மன்னிக்கிறது கிடையாது. அப்ப குமாரனை கொடுத்ததுனால எப்ப என்ன ஆச்சு? அன்பு கூர்ந்தார். சொந்த குமாரனை பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தார். அப்போ குமாரனை ஒப்பு கொடுத்தனால நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். 2 வசனத்தை நல்லா பிணைச்சு பாருங்க. நல்லா புரியுதா?
தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து மன்னித்து எல்லா காரியங்களும் மன்னிக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து எல்லா காரியங்களும் மன்னிக்கணும் இல்லைங்களா புரியுது பிரதர்? தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பா இருக்கிறாரோ நம்மளும் பிறரிடத்தில் அன்பா இருந்து எல்லா வகையிலும் ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் மன்னிக்கிற மனப்பான்மையா இருக்கணும். இல்ல தேவன் பிறரிடத்தில் நம்மிடத்துல அன்பா அன்பு இருக்கணும். கூர்ந்தாருன்னு எப்படி விளங்கும்? அவர் குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்ததுனாலதான். ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்ததுனால தேவன் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார்னு 1 யோவான் 3 வாசிக்கிறோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தனால அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னைக்கு சகோதரி சுகந்தி ஜெபம் பண்றப்ப சொன்னாங்க அழகா. அன்பு வெளிப்பட்டதுன்னு நாங்க 1 யோவான் 3 வாசிக்கிறோம். அப்போ 1 யோவான் 4 அப்போ தேவன் அன்பு கூர்ந்தது எதற்காக அன்பு கூர்ந்து நம்மை மன்னிக்கணும்னு அன்பு கூர்ந்தார். அது எங்கே? கல்வாரியில தன் குமாரனை கொண்டு செய்கிறார். அப்ப கல்வாரியில அவர் பலி செலுத்தப்பட்டதுனாலதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அவர் நம்மில அன்பு கூர்ந்தார் என்று நம்மால் நிச்சயிக்க முடியும். நம்ம யாராவது கடன், பெரிய கடன் செலுத்தவே முடியாது, கூப்பிட்டு சொல்றாரு அத்தனையும் மன்னிச்சுட்டோமான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம். நம்ம மேல கிருபை பாராட்டுறாரு அந்த மனுஷன். ஆனா செலுத்தவே முடியாத கடன் எவ்வளவு? 10 கோடி, 10 மில்லியன் கோடி இல்ல, செலுத்தவே முடியாத, செலுத்தி தீர்க்க முடியாத கடன். அது என்னது? இது பாவம். செலுத்தி தீர்க்க முடியாது, நம்மளால முடியாது. நம்மளால முடியவே முடியாது. நம்மளால சுத்தமா முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அவரும் அவருடைய குமாரனும் சேர்ந்து நமக்கு இறங்கினாதான் இது நமக்கு சாத்தியம். புலம்பல் 3 22, 21, 22 புலம்பல் 3 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. பக்கம் 955. அவர் இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்மளால, அப்போ அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தான்னு தெரியுது. இத போல நம்ம இருக்கணும்ன்ற தேவன் அவரை நாம் பின்பற்றும்படிக்கு யார காமிச்சிட்டாரு? ஆண்டவர் தன்னுடைய குமாரனை காமிச்சிட்டாரு. பாரு, நீ யாரு? இதோ என்னுடைய நேசகுமாரன், அன்பான குமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு கொடுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய அடிச்சொல்லை வாருங்கள். அப்ப இந்த அன்பை பொறுத்த வரைக்கும் நம் தேவனை பின்பற்றுவர்களாய் காணப்பட வேண்டும். இது குமாரனை எப்படி செய்யறாரு பாருங்க. குமாரன் எப்படி குமாரன் பிரமாணத்தெல்லாம் தனக்குள்ள நிறைவேற்றுகிறார். லூக்கா 2 43 50 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 80. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய யாசுவா மேசியா எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள்.
அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பாருங்க என்ன சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் அவங்க பதறாங்க, எங்கேயோ காணாம போயிட்டாருன்ட்டு. அவருக்கு அப்ப வயசு என்ன? 12. 12 வயசு. 12 வயசுலயே என்ன செய்யறாரு? அவ்வளவு ஞானம் அவருக்கு. பண்டிதர்கள் எல்லாம் கேட்கிறாரு, கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுறாரு. அந்த வாஞ்சை, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சை அதிகமா இருக்கு. பாட்டு இருக்குங்க, ஆதி மங்கள வேதா நமோ நமோ தேவ குஞ்சரி பாலா நமோ நமோ. தெரியுமா அந்த பாட்டு? இவர்தான் அது எல்லாம். அத அவருக்கு நமஸ்காரம், அவருக்கு நமஸ்காரம், ஆண்டவருக்கு நமஸ்காரம் இந்த பாட்டுல வருது. இப்போ என்ன செய்யறாரு? ஒரு பிதாவுக்கு அடுத்தவர்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். மத்தேயு 12 47 50 வரைக்கும் பாருங்க. பக்கம் 19. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்ப இதுக்கு எசென்சியலா என்ன சொல்றாரு அவரு? யார் வந்து நிக்கிறாங்க? தாயும் சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க. மரியாள் பேரே சொல்லுங்க. மரியாள் அவர் சகோதரர்கள். என்ன சொல்றாரு? யார் என் சகோதர சகோதரிகளோ? யாரு சகோதர சகோதரிகள்? தேவ வார்த்தையை கேட்டு லூக்கா 8:21 அதுக்கு பதில் இருக்குது. இங்க தேவ சித்தத்தின்படி இருக்கு. இதே காரியம் லூக்கா 8:21 வாசிங்க. பக்கம் 91. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அப்ப என்ன எசென்சியலா சொல்றாரு? யாருன்னா இந்த வசனத்தை மனுஷன் 40 மாத்திரம் தேவனுடைய வாய்ப்பு வார்த்தை பிழைப்பான். அப்ப யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு இருக்கிறாங்களோ, அதுபடி நடக்கிறாங்களோ, அவங்கதான் பிழைச்சு நித்தியத்துல இருப்பாங்க. அப்ப வெறும் மரியாள் வந்து ஒரு எனக்கு தாயான நாள் நித்தியத்துல இருப்பாங்கன்னு கிடையாது. சொல்றார், யார் என் தாய் சகோதர சகோதரிகள்? மரியாளும் சரி, தேவ வார்த்தையின்படி செஞ்சா பரலோகத்தை இருப்பாங்க. இந்த பூமியோட அந்த தாயின்றது போயாச்சு. உயிர்த்தல் எப்படி இருப்போம்? கொள்வனையும் கொடுப்பனையும் அங்கே கிடையாது. அவர்கள் தேவ தூதர்களை லூக்கா 22 வாசிக்க. அப்போ இந்த பந்தம் அந்த இதெல்லாம் அந்த பூமியோட போயிடுறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டும். சரி, ஆண்டவருக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் என்ன அபிஷேகம்? ஆசாரியர் ராஜா 3 பிரதர். நித்திய பிரதான ஆசாரியர். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார் சொல்றாரு. முதல் ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். அதான் தேவகுமாரன். தேவகுமாரன் மனுஷகுமாரன் அர்த்தம் என்ன? 2 பேரும் ஒருத்தர் தான். ஆனா ஏன் தேவகுமாரன் மனுஷகுமாரன்? தேவகுமாரன்றது தேவனை காரியங்களை குறித்து மனுஷன்கிட்ட சொல்றது. அதான் தீர்க்கதரிசி. 2வது ஊழியம் ஆசாரிய ஊழியம். இப்ப ஏறி பரத்துல போய் பிதானத்துல நமக்காக பருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 3வது இறங்கி வந்து ஆசாரியராயும் இருப்பார், ராஜாவாயும் இருப்பார்.
வசனம் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? வெளிப்படுத்துதல். ஜக்கரியா வெளிப்படுத்துதல்ல. 6:12. சகரியா 6:12 வாசிங்க. God bless you. ஆசாரியர்கள். பக்கம் 1096. வாசிங்க. அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் யாவே தேவன் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி யாவே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே யாவே தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அப்ப இவர் ஆசாரியரு, ராஜரிக ஊழியனும். ஆசாரிய ஊழியம் இப்ப நடந்துட்டு இருக்குது. ராஜரிக ஊழியம் என்பதாம் இறங்கி வந்து ஆசாரியர், அப்போஸ்தலர், சாரி, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இங்க என்ன சொல்றது? பக்கம் 299. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற மேசியா யாசுவாவை கவனித்து பாருங்கள். பரம அழைப்புக்கு யாரெல்லாம் பங்கு பெற போறாங்களோ அவங்களாம் இவர் என்ன அறிக்கை பண்ணுவாங்க? அப்போஸ்தலர் பிரதான அப்போஸ்தலன் பிரதான ஆசாரியர். நித்திய பிரதான ஆசாரியர். அப்போ இந்த ஆசாரியன் என்ன பண்ணணும்? இந்த ஆசாரியன் இப்போ பழைய ஏற்பாடு காரியத்துக்கு பிரமாணத்தெல்லாம் இவருக்குள்ள நிறைவேற்றாரு. இந்த ஆசாரியன் என்ன பண்ணணும்? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. போதிக்கணும். உபாகமம் 10:8 பாருங்க. இன்னொருத்தர 1 23ஆம் அதிகாரம் 13ஆம். உபாகமம் 10:8, பக்கம் 237. அக்காலத்திலே யாவே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல யாவே தேவனுடைய சன்னதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் யாவே தேவன் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். லேவியரை பிரித்தெடுக்கிறார். இந்த லேவியர் தான் அப்ப ஆசாரியர் வராப்ல. சரி, இப்போ 1 23ஆம் அதிகாரம் 13ஆம் பாருங்க. பக்கம் 534. அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் யாவே தேவனுக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். பாருங்க, எதுக்கு இவங்க? தேவனுக்கு தூபம் காட்டி ஆராதனை செய்வதற்கும் அவருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கும். என்ன ஆராதிக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இதெல்லாம் முடிகிறப்ப சொல்லுவோம். என்ன சொல்றேன் இல்லையா? இப்படி நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது என் நாமத்தை கூற கடவாயின்னு சொல்றாரு. அப்ப ஆரோனை பார்த்து சொல்றாரு. அப்போ ஆரோன் அல்லது அந்த ஆசாரியன் என்ன அந்த ஆசாரியனை பத்தி சொல்றாரு. இந்த ஆசாரியனை பத்தி சொல்றப்ப விசேஷமா இவனுக்கு கொடுத்த ஆசாரியத்துவம் நிறைய பாத்தீங்கன்னா நீங்க லேவியர் தான் நிறைய லேவியர் ராமத்து தான் நிறைய வருது. பாக்குறப்ப லேவியர் ராமத்துல அவங்களுடைய காரியங்கள், அவங்களோட என்னென்ன பண்ணணும், ஆத்தரிப்பு அதெல்லாம் வருது. ஆனா லேவியருக்கு கொடுக்கிற காரியங்களை பாத்தீங்கன்னா லேவியர் ராமத்துல நிறைய வருது. அதை பாத்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் எடுக்க எல்லாம் எடுத்துங்க. லேவியர் ராமம் 21ஆம் அதிகாரம் சீக்கிரம் பக்கம் 153. ஒண்ணுல இருந்து வாசிங்க.
பின்பு யாவே தேவன் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று அவர்களுடைய சொல். தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் நிறுத்தி மெதுவா ஆசிமா. தன் தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தல் ஆகாது. அவர்கள் தங்கள் தலையை முட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக. அவர்கள் யாவே தேவனின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களாதலால் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் வேசியையாகிலும் கற்பு குலைந்தவளையாகிலும் விவாகம் பண்ணார்களாக. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணார்களாக. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற யாவேயாகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக. ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவள். பாருங்க, ஆசாரிய குமாரத்தி தப்பு பண்ணா யார பரிசுத்தலாக்குறா? ஆசாரியனே. அவங்க அப்பாவையும் பரிசுத்தலாக்குறா. ஏன் ஏன்? அதான் தீட்டுப்பட்டது அந்த தாய் தகப்பன் மகள். ஏலி என்ன பண்ண ஓபன் பண்ண காசு கண்டிக்காம வளர்த்தான். அதனாலதான் பிள்ளைகளை கண்டிக்கணும். குமாரத்தையோ குமாரனையோ கண்டிக்கணும். அப்ப கண்டிக்காம இருந்தானா அவன் தப்பு பண்ணானா அது யாரு பாதிக்கும்? தகப்பனை பாதிக்கும். சரி, இது யாருக்கெல்லாம் சொல்லப்பட்டது? ஆசாரியர்களுக்கு. நல்லா பாத்துங்க. இப்ப முக்கியமா பாருங்க, 10ல இருந்து வாசிக்க ஆரம்பிங்க. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்திலே போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் யாவே தேவன். கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். விதவையானாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்பு குலைந்தவளையானாலும் வேசியையானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன். போறோம். இப்போ முதல்ல 9 வசனத்துல யாரை பத்தி பார்த்தோம்? ஆசாரியர்கள் பத்தி பார்த்தோம். 10வது யாரை பத்தி பார்த்தோம்? பிரதான ஆசாரியர் பத்தி பார்த்தோம். ரெண்டு வித்தியாசம் என்ன இருக்குது பாருங்க. கொடுத்த கட்டளைகள்ல வித்தியாசம் என்ன இருக்குது? ஆசாரியர் பிரதான தகன தாய் கூட தகப்பன் தாய் மறப்பா கூட அவங்களுக்காக அவனை டிஃபைல் பண்ணி ஆசாரியர்கள் போகலாம். எப்படி? தாய் தந்தையர் செத்து போனா போகலாம். ஆனா பிரதான ஆசாரியர் எப்படி? அது கூட போக கூடாது. அது கூட போக கூடாது. அதான் தலைவர் 12வது வயதுல என்ன பண்ணிட்டாரு? வாயம் வேலையை பார்த்துட்டு நான் பிதாவுக்கு இடத்துல இருக்கு, நான் எதுக்காக வந்திருக்கேன்? உங்களோட கூடாரம் கட்டிட்டு வீடு கட்டிட்டு தச்சா வேலை பண்ணி உங்களை எல்லாம் பண்றது அதுக்காக வந்திருக்கிறேன். என் பிதா எனக்கு நியமித்த காரியம் என்ன? என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என் போஜனமா இருக்கிறது.
சொல்லிட்டார். யார் அந்த தாய் சகோதரிகள்? பூமிக்கு எடுத்து இது கிடையவே கிடையாது. ஆனாலும் என் பிதாவுக்கு இடத்துல இருக்கிறேன். உபாகமம் 33 அதிகாரம். உபாகமம் 33 அதிகாரம் அங்க 8ல இருந்து பாருங்க. பக்கம் 267. 8ல இருந்து 10 வரைக்கும். லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மிம் ஊரிம் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. என்னது? எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? ஊரிம் தும்மிம் யார்கிட்ட இருக்கணும்னு சொல்லி ஊரிம் தும்மிம் எதுக்கு? அது விசாரிக்கிறதுக்கு, தேவனுடைய சமூகத்துல காரியங்களை விசாரிக்க, தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்வதற்கான தேவ ஆலோசனை பெற்றுக் கொள்வது ஊரின் தும்மிம் என்பவர்கள். அது யார்கிட்ட இருக்குமா? ஆசாரியன். யாரு அவங்க? எப்படி இருக்கணுமா? அவங்க தகப்பனையும் தாயும் பார்த்து உங்களை பாரேன். புரியுதா? தன் சகோதரனை அங்கீகரியாமல். ஆண்டவர் எப்படி ஃபிட்டா இருக்காரு பாருங்க. அப்படியே வேதத்தை முழுமையா நிறைவேற்றிருக்காரு பாருங்க. பூமியில நாட்கள்லாம் இன்னைக்கு என்ன வச்சு ஒரு பெரிய இதுவே ரோமன் கத்தோலிக்கன்னு ஒண்ணு உண்டாக்கிச்சு. தாய் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அப்படியே நிறைவேற்று. வாசிமா அந்த வாசி. அவர்கள் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோப்புக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ராயேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். பாருங்க, இது லேவியர் செஞ்சாங்களா? இடறி போயிட்டாங்க. ஆனா தேவன் அதை செய்ய போறாரு. எப்ப? எரேமியா 33 எடுங்க. எரேமியா 33 14 இருந்து பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று. பக்கம் 921. இதோ நாட்கள் வரும் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ராயேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிறார். யாவே எங்கள் நீதியாய் இருக்கிறார். யாஷிகேனு என்பது அவருடைய நாமம். யாஷிகேனு என்பது அவருக்கு இடப்படும் நாமம். இஸ்ராயேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதும் இல்லை என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த பலி செலுத்த போறாப்ல. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. ஏசாயா 56 அதிகாரம்ங்க. ஏசாயா 56 7வது பாருங்க. பக்கம் 862. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். பாருங்க, நான் என் அவர்களை மகிழ பண்ணுவேன்றார்.
யார் அந்த அவர்கள்? 4வது வசனம் பாருங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து யாவே தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம்? இன்னைக்கு என்ன போதனை பண்ணது? ஓய்வு நாள் அது பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு கிடையாது. அது பிரமாணத்துல கிடையவே கிடையாது. ஓய்வு நாளை தேவன் எப்ப கட்டளையிட்டார்? பிரமாணம் கொடுக்க முன்னால ஆதியாகமத்திலே சொல்லிட்டாரு, யாத்திராகமத்திலே சொல்றாரு, பிரமாணம் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே. ஆனா நீங்க என்ன சொல்லிட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமை வாரத்தை 3 நாள் ஓய்வுட்டாங்க. கிடையவே கிடையாது. 7ஆம் நாள் தான் ஓய்வு. ஷாக் ஆகாதீங்க. 7ஆம் நாள் தான் ஓய்வு. 7ஆம் நாள் தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அதனால்தான் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அப்ப யார் ஓய்வு நாட்களை தானே எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சொந்த பேச்சே பேசாம, சொந்த காரியத்துக்கு ஓய்வு நாள் எதுக்காக? தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு இஷ்டமான செய்யும். தேவ தயவுல ஆண்டவருடைய கிருபையில நம்ம எல்லாம் அதை செய்யறோம். தேவன் நமக்கு அதை அங்கீகரித்து கொடுத்திருக்கிறார். அதை நம்ம உறுதியாக பற்றிக்கொள்வோம். சரி, இப்போ இந்த காரியத்தை ஆண்டவர் திரும்ப செய்ய போறார். அப்ப நம்ம திரும்ப இந்த லேவியர் 21 வந்துருங்க. அங்க 2 காரியம். முதல்ல லேவியர்கள் கொடுத்தது, பிறகு பிரதான ஆசாரியர் கொடுத்தது, பிரதான ஆசாரியர் கொடுத்தது. லேவியர் 21 ஞாபகம் வாசிச்சது முதல் 9 வசனங்கள் ஆசாரியர்களுக்கு கொடுத்தது. 10வது வசனம் சொல்லப்பட்டது பிரதான கொடுக்கப்பட்டது. சரி, இது நமக்கு எப்படி பொருத்தம்? 1 பேதுரு 2 2:9 வருதுல்ல பிரதர்? ராசரிகமான ஆசாரிய கூட்டம் சொல்லிட்டு வருது. கரெக்ட், வரும். வெரி குட், வெரி குட். அதுக்கு முன்னால மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனமா பாருங்க. அதுக்கு முன்னால மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. 37, 38. பக்கம் 15. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் பாடுகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சரி, இப்ப மத்தேயு 16, 24 என்ன சொல்லுது? பக்கம் 25. அப்பொழுது யாஸ்வா மெசியா தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் பாடுகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, இதே காரியம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா போறதுன்னா மார்க் 8ஆம் அதிகாரம் பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 34, 33, 34. 34. பக்கம் 60. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன் பாடுகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவன். இது இன்னும் ஷார்ப்பா ஆக்குற. லூக்கால 9:23 என்ன சொல்லுது? பக்கம் 94. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் பாடுகளை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாடுகள் எதனால? சத்தியத்தினால் வருகிற பாடுகள். நம் சத்தியத்தை பின்பற்றப்ப பாடுகள் இருக்கும். அப்ப அனுதினமும் ஏன் வேண்டப்பெல்லாம் கிடையாது. அப்போ அது எப்படி சொல்றாரு? தன்னைத்தான் வெறுக்குதுன்றப்ப அப்ப என்ன? அதுக்கு மேல மத்தவங்கலாம் தாய் தந்தை
ஆசாரியன் எப்படி இருக்கணும்? செத்து போனா பெற்றோர்களுக்கு அவங்களெல்லாம் போலான்னு இருக்கிறார். ஆனா அவங்க பிரதான ஆசாரியன் கூடிதான் அது கூட கூடாதுன்றார். ஆசாரியனுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் பழைய ஏற்பாட்டு நேரத்துல என்ன வித்தியாசம்? மகா பிரதான ஆசிரியன் வருடத்துக்கு ஒரு தடவை பழி செலுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போவாங்கல்ல, ஆசாரியர்கள் பீடத்துக்குரிய காரியங்கள்லாம் செய்வாங்க. சரி, அப்ப நம்மளாம் யாரு? நம்மெல்லாம் பிரதான ஆசாரியோட சாயலாக ஆகிறாரு. எப்படி நமக்கு தெரியும்? எப்படி நம்ம பிரதான ஆசாரியருக்கு ஒப்பனார்னு சொல்ல முடியும்? 10 அதிகாரம் 19வது இந்த வாசல திறந்திருக்கிறாரு திரைச்சிலை வழியாய். எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனம் கரெக்டா சொல்லுங்க. பக்கம் 306. புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை கரெக்டா வசனம் வாசிக்கிட்டோம் சிஸ்டர். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு மேசியாவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் அது வந்து பரிசுத்த தலத்தில் இல்ல, மகா பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இருக்கும். ஆகையால் சகோதரரே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு மேசியாவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் நம்ம பிரதான ஆசாரியர் போல ஆகணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சுத்த தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த எப்படி இருக்கணும்? பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியருக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பலி தகப்பனும் தாயும் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை வேற. முதல்ல எது சொல்லுங்க? தகப்பன் தாய் யார்? அதான் ஆண்டவர் காமிச்சாரு. 12 வயசுல போய் ஆலயத்துல உட்காண்டாரு. எல்லாம் வந்து கேக்குறப்ப யாரு சகோதர தாயின்றார். போங்கயா, வேற வேலை இல்லை. அந்த வைராகியம் நமக்கு வேணும். இருக்கா? செய்வோமா? தேவ காரியம்னு வரப்ப அப்பாவாது அம்மாவாது பொண்ணாவது பிள்ளையாவது கணவனாவது மனைவியாது நிரந்தரம் நிரந்தரம் அவங்க 2 பேர் தான் நிரந்தரம். பிதாவும் குமாரன் தான் நிரந்தரம். வேற யாரும் சினிமாக்காரன் தான் பாடிட்டான் வீடு வரை உறவு. யாரும் நிரந்தரம் கிடையாதுங்க. இந்த பூமியோட எல்லாம் முடிச்சிடுறது. இந்த மூச்சு போச்சுன்னா அவ்வளவுதான். அதனால்தான் இதை தேவன் தன்னுடைய குமாரன் தான் முத்தரித்திருக்கா. போன வாரம் பார்த்தோம். மனுஷகுமாரன் அதை கொடுப்பார், பிதாவாகி தேவன் வரை முத்தரித்திருக்கா. எங்க இருக்குது? யோவான் 6:27. எம்கே விஜயா அது அழிந்து போகக்கூடிய உணவு இல்ல. அப்போ அந்த அந்த காரியத்தை தேவன் அவருக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அப்போ தேவன் அந்த காரியத்தை குமாரன் மூலமா செய்தான்றப்ப அதுக்கு முக்கிய காரணம் என்ன? எபிரேயர் போங்க, அங்க இருக்குது பாருங்க. அன்பு தானே? அன்பு கரெக்ட். எபிரேயர் 6 அதிகாரம் எடுங்க. வாசிங்க. பக்கம் 302. 11 11 வாசிங்க.
நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே ஆதியாகமம் 22 22:17 வரும். 22:16 பாருங்க, 15 வரைக்கும் பாருங்க. அங்கதான் நம்ம தலைவர் வர்றாரு. நம்ம தலைவர் வந்து பேசுனாதான் நமக்கு சந்தோஷம். பாத்தீங்க பக்கம் 24. 12 படிக்க 16 எதுவும் படிக்கிறது 15 15 யாவே தேவனுடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானற்று நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார் என்றார். தூதனானவர் சொல்றார், தேவன் என் பேர்ல ஆணையிட்டேன்றார். இதான் எபிரேயர் 6 வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் தன் புத்திரன்றும் ஏகசுதன் பாராம கொடுத்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாரு? வேற வழி இல்ல, தன் குமாரனே கொடுத்துட்டார். புரியுதா? ஹல்லேலூயா, புரியுது. நீங்க அந்த 22ஆவது பாருங்க. பத்துல இருந்து பாருங்க, 10-12 வரைக்கும். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது யாவே தேவனுடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்காக தேவன் தானே கேட்டாரு. என்ன சொல்ற? எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். அப்ப என்ன அர்த்தம்? நீ இத செஞ்சிட்ட, நீ உன் குமாரனை கொடுத்துட்ட. அப்ப எங்க அப்பாவுக்கு வேற வழியே இல்ல, கேட்ட திறந்தாச்சு. நான் இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு பின்னால போகணும்? இன்னும் 2000 வருஷம் பிறகு நான் பூமியில இறங்கி வரணும். ஆபிரகாம் காலத்துல 2000 வருஷம் கழிச்சு நான் பூமியில இறங்கி வரணும். எங்க அப்பா என்ன அனுப்புவாரு, நான் வந்து பலியாவேன். அப்ப என்ன, தேவன் என்ன பண்ணிட்டாரு? சொந்த குமாரன் கூட பார்க்கல. குமாரன் வந்து என்ன பண்ணாரு? பூமியில இருக்கப்ப யாரையும் பார்க்கல. இதுலதான் நம்ம தேவனை பின்பற்றுவதாகணும். புரியுதா? புரியுது. பவுல் அங்க மகத்துவமான அங்க காரியத்தை எழுதுல அப்படின்னா நம்ம தேவனை பின்பற்ற. அப்ப ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஒரு என்னை காட்டிலும் தன் தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைலையோ கணவனையோ அதிகமான எனக்கு பாத்திரம் நல்லன்றார். அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு.
ஏன் என்ன பண்ணிட்டாரு? தம்மை தாமே வெறுத்து. இங்க எபேசியர்ல அங்க அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, சீக்கிரம் முடிக்க போறோம். அந்த 4:32 பார்த்தேன் இல்லையா? உருக்கமாய், மன உருக்கமாய் இருந்து. இதே வார்த்தையை தான் பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 3:8 பாருங்க. அங்க மூல பாஷையில் இதே வார்த்தை. பக்கம் 319. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து. இதே வார்த்தை தாங்க இந்த டயர்ல இதுல கிரேக்க அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். அதே உருக்கம். அப்ப நாம் தேவனை பின்பற்றுறது என்ன அர்த்தம்? புள்ள பொண்ணு யாரையும் பார்க்க கூடாது. அப்பா அம்மா யாரும் நம்ம எல்லாம் யாரு? பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் மேலானவரு மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் மாறிடும் மாறாதவரே. அப்ப அவரை தான் நம்ம பற்றிக்கொள்ளணும். நல்லா தெரிஞ்சுங்க. சங்கீதம் 45 அதிகாரம் 10 பாருங்க. 10-11. பக்கம் 698. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் சர்வ வல்லமை உள்ளவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அப்போ நம்ம பழைய காரியங்கள் அதெல்லாம் தகப்பன் வீட்டை மறந்து விடு. நீ நிறைய பேர் நம்ம இன்னும் பழைய காரியத்துல போய் களி கூர்ந்து இருக்கவே கூடாது. ஒரு தேவ காரியம் வந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். முதல்ல சொன்னீங்க, நிறைய பேர் சொன்னீங்க, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் மேற்கேற்ற பரிசுத்தராக இருங்கள். அதில் பின்பற்ற கரெக்ட். அப்ப எப்படி ஒரு தேவ காரியம் பரிசுத்த காரியம் ஒண்ணு வந்ததுன்னா அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அங்க போய் நிக்கிறது நம்ம இடமே கிடையாது. இறைமையா சொல்ற அவங்களுடைய வார்த்தை தனியா உட்காண்டான்ற பரியாசத்தை கொடுத்த உட்காந்து தனித்து உட்காண்டேன், தலிப்பு நான் நிரப்பினீர்கள். தலிப்பு வரும் எப்போ? தேவன் அழைத்த அழைப்பை நாம் மறந்து விட்டார். அருமை அங்க மறக்கிறார். அப்பதான் சொல்றார், நீ தீர்ப்பார்ந்து விளையாட பிடித்த என் வாயை போல இருப்பாய்ன்றார். திறமையை மறந்து நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போல பற்றாத நதியை போல இருப்பீரோன்ற. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவ காரியம் நம்ம வாழ்நாள் எல்லாம் எப்படி இருக்கணும்? நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். எல்லாத்துல இருந்து பிரித்தெடுக்கப்படணும். எனக்கு யார் பிரதானம்? தேவன் ஆண்டவரும். அவங்க 2 பேர் தான் முதல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். அதுக்கு மேலதான் நான் உண்மையில அன்பு கூறுறேன். மனைவியே, புருஷனே, தாயே, தகப்பனே அன்பு கூறுறேன். ஆனா அது எப்படிப்பட்ட அன்பு? அகப்பே அன்பு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இருக்க தேவனுடைய அன்பு. அந்த அன்பு தான் இருக்கணும். இந்த மாம்ச பிரகாரமா அன்பு வச்சுன்னு குமார அடிச்சுன்னா பூமியிலே கட்டிடுவார், சரி கட்டிடுவார். அவ்வளவுதான். வாரம் நமக்கு தேவன் இதுதான் சொல்றாரு. முதல்ல அவங்க 2 பேருக்கு இடம் கொடுங்க. கொடுக்கிறப்ப கொடுத்து பாருங்க, அதனுடைய மகத்துவங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கண்டிப்பா பெற்றுக்கொள்வோம். எந்த ஒரு காரியமாக நம்ம வைராகியத்தை பாக்குறாரு. தேவனை பின்பற்றுவதாக. எப்படி பின்பற்றுறது? எல்லாத்தையும் அதான் குமாரன் தான் செஞ்சார். பிதா என்ன செஞ்சார் அதான் செஞ்சார். குமாரன் தான் பண்ணார். எப்படி? பிலிப்பியர் 2 அதிகாரம் 6, 7, 8 என்ன வாசிக்கிறோம்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தது கொள்ளையாடைய பொருளாக தம்மை தாமே வெறுத்துட்டார். ஆனா அந்த அதிகாரம் உண்டு. ஒரு பின்பற்றணும் தன்னைத்தானே வெறுத்து சொல்றார். ஏன்? அவர் செஞ்சாரு. அவர் செஞ்சுட்டு நமக்கு சொல்றாரு. அப்போ தன்னைத்தானே வெறுக்குதுன்றப்ப அப்ப தன்னை காட்டிலும் மொத்தம் எதா இருந்தாலும் சரி
முதல்ல அவங்க 2 பேருக்கு தான். தேவ காரியத்துக்கு விரோதமா நம்ம எந்த விதத்திலயும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நம்ம மனசுல களி கூடுறது, அவங்களோட சேர்ந்து கும்மாளம் அடிக்கிறது கண்டிப்பா போகவே முடியாது. பரிசுத்த குறைச்சல் ஆகி விடுவோம். நம்ம பார்த்தால ஆசாரியனோட குமாரத்தை வேசித்தனம் பண்ணா பாவியும் ஆசாரியும் தாக்கும். ஜாகிரதையா இருங்க. நம்ம காரியங்கள், நம்ம பிள்ளைகள் செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். நம்ம அப்பா அம்மா செஞ்ச காரியம் பார்க்கணும். தவறா செய்யறாங்களா, நம்ம உடம்பு போகக்கூடாது. வேதத்துக்கு புறம்பா செஞ்சாலும் போகக்கூடாது. இதை சொல்லணும். அப்படி வாழ்ந்தால்தான் ஆண்டவரை போல நம்ம மாற முடியும். அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனாகவே அவர் எப்படி இருக்கிறாரு, பிதா என்ன சொன்னாரோ அதான் சொன்னார், பிதா என்ன செஞ்சாரோ அதான் செஞ்சார். அதே போல அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் அப்போ அவருக்கு அவருக்கு ஒப்பா இருக்கணும். எப்படி இந்த வார்த்தையைப்படியே நம்ம செஞ்சோம்னாதான் அவருக்கு ஒப்பாக முடியும். இல்லைன்னா கண்டிப்பா நாம் மறுரூபம் ஆகப்பட முடியாது. பிரியமானவர்களே, அதான் ரோமர் 12 அழகா சொல்றாரு. முதல் 2 வசனங்கள மனம் புதுதாக மறுரூபமாக வேண்டும். ஆசாசி ரொம்ப பிடிச்ச வசனம். அப்போ அது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் முடியுமே தவிர இல்லைன்னா நாம் கைவிடப்பட்டு உபதிரவ காலத்துல தள்ளப்படுவோம். எப்படி இஸ்ரேலருக்கு சிறையிருப்புல துரத்தி விட்டாரோ இன்னைக்கு நடந்துட்டு இன்னைக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. உலகத்தெல்லாம் அவங்களை அடிக்கிறாங்க யூதர்கள். ரொம்ப கொடுமையா இருக்கும். உன்னத பாட்டுல அதை வாசிக்கிறோம். நேரத்துல விட்டுட்டு அந்த என்ன பண்றா காவலாளர்கள் போய் அடிக்கிறாங்க, காயப்படுத்துக்கிறாங்க. நேத்தர் கூப்பிடுற நேரத்துல அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் அவரோடு போவதை நமக்கு ஏற்ற காரியமா இருக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.